திருப்பூர் மாநகர் வடக்கு, தென்காசி வடக்கு, தென்காசி தெற்கு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நிர்வாகிகளை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் நியமித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட சார்பு அணி, ஒன்றிய, பேரூர் கழக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாநகர் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட ஊராட்சி மற்றும் வட்ட, வார்டு கழக செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாநகர் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட அன்னூர் ஒன்றியம், அன்னூர் வடக்கு மற்றும் அன்னூர் தெற்கு என பிரிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாநகர் தெற்கு மாவட்டம் பல்லடம் நகரத்திற்குட்பட்ட வார்டு கழக செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட முசிறி, மண்ணச்சநல்லூர், துறையூர் ஒன்றியங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. முசிறி ஒன்றியம், முசிறி வடக்கு, முசிறி தெற்கு என பிரிக்கப்பட்டுள்ளன. மண்ணச்சநல்லூர் ஒன்றியம், மண்ணச்சநல்லூர் கிழக்கு, மண்ணச்சநல்லூர் மேற்கு என பிரிக்கப்பட்டுள்ளன. துறையூர் ஒன்றியம், துறையூர் வடக்கு, துறையூர் தெற்கு என பிரிக்கப்பட்டுள்ளன. தென்காசி வடக்கு, தென்காசி தெற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய, நகர, பேரூர் கழக செயலாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி ஒன்றியம், தென்காசி கிழக்கு மற்றும் தென்காசி மேற்கு என பிரிக்கப்பட்டுள்ளது. தென்காசி கிழக்கு ஒன்றியம் தென்காசி கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்டு செயல்படும் என்றும், தென்காசி மேற்கு ஒன்றியம் தென்காசி மேற்கு மாவட்டத்திற்குட்பட்டு செயல்படும் என்றும் திரு டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட சார்பு அணி, ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகளும், சேலம் மேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒன்றிய, நகர, பேரூர் கழக செயலாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளதாக கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் ஊராட்சி, வார்டு கழக செயலாளர்களும், ஈரோடு புறநகர் மாவட்ட சார்பு அணி மற்றும் ஒன்றிய, நகர, பேரூர் கழக நிர்வாகிகளையும் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அறிவித்துள்ளார்.